வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை அலிபாபாவும் 40 திருடர்களும். முன்னொரு காலத்துல பாரசீக நாட்டில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. மூத்தவன் பெயர் காசிம், இளையவன் பெயர் அலிபாபா. இவர்களது தந்தையின் பெயர் முகமது. இவர் காலமான சமயத்துல போதிய சொத்துக்களை சகோதரர்கள் இருவருக்கும் வைத்துவிட்டு தான் போனாரு. அந்த சொத்துக்களை சகோதரர்கள் இருவரும் சமமாக பிரித்து கொண்டாலும் பேராசை கொண்ட காசிம் தனது சகோதரனான அலிபாபாவை தந்திரமாக ஏமாற்றி அத்தனை சொத்துகளையும் எழுதி வாங்கிக்கிட்டாரு. காசிமின் இந்த பேராசை செயலுக்கு அவனது மனைவியான ரஷ்யாவும் உடந்தை. ரஷ்யா பேகம் நல்ல வசதியான இடத்துல இருந்து வந்த பெண்ணு. அதனால காசிமிடம் ஏராளமான பணம் குவிந்து இருந்தது. இருந்தாலுமே அவன் அடுத்தவன் பணத்துக்காக ஆசைப்படுறது அவனோட இயல்பா இருந்தது. அது மட்டுமல்ல, ஏராளமான பணம் அவங்கிட்ட கொட்டி கிடந்தாலும் காசிம் ரொம்ப கருமையா இருந்தானா. அத்துடன் பெண் பித்தனாகவும் காசிம் காணப்பட்டான். ஆனா காசிமின் தம்பியான அலிபாபாவோ நற்குணங்களின் இருப்பிடமாக இருந்தாரு. ஏழை எளிய மக்களுக்கு தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்தார். இறை நம்பிக்கை அதிகம் கொண்டவன், பெண் ஆசை இல்லாதவன். அண்ணன் காசிம் தன்னை ஏமாற்றி இருந்தாலும் கூட தினம் தினம் காசிமின் மனம் மாற வேண்டும், அவன் திருந்த வேண்டும் என்று இறைவனிடம் அலிபாபா தினமும் வேண்டிக் கொள்வாராம். அத்துடன் தன்மானத்துடன் விறகு வெட்டி தன்னோட பிழப்பை நடத்தி வந்தாரு அலிபாபா. தனது அண்ணன் பணக்காரராக இருந்தாலும் கூட அலிபாபா அவனது வீட்டு வாசல்ல என்னைக்குமே உதவி கேட்டு நின்னதில்லை. அலிபாபா விறகு வெட்டி வந்த பணத்துல ஒரு சிறு குடிசை கட்டி கொண்டாரு. 3 கழுதைகளையும் வாங்கி கொண்டாரு. இதுதான் அலிபாபாவின் சொத்துக்கள். அத்துடன் தினம் விறகு வெட்ட அவன் காட்டிற்கு செல்லும் சமயத்துல விறகை சுமக்க அந்த 3 கழுதைகளையும் அலிபாபா தன்னுடன் அழைத்து செல்வாராம். இப்படிதான் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் அலிபாபா விறகு வெட்ட காட்டிற்கு சென்ற சமயத்துல ஒரு பெரிய சத்தத்தை கேட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய தூச மண்டலம் வானத்துல எழுந்ததை அவர் பார்த்தாரு. அந்த திசையை நோக்கி சென்றான் அலிபாபா. 40 குதிரைகள்ல அமர்ந்தபடி சிலர் அதிவேகமாக வந்து ஒரு குகையின் வாயிலில் நின்று கொண்டு இருப்பதை கண்டாரு அலிபாபா. அவர்கள் அந்த குகைக்கு முன்னாடி நின்றுட்டு திரவாய் சிம்சம் என்று சொல்ல அந்த குகையின் பாறைகள் போன்ற அமைப்பு மெல்ல விலகி அந்த குகை மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பித்தது. பிறகு அந்த 40 வீரர்களும் எண்ணற்ற மூட்டைகளில் தங்கம், வைரம், அழகான உடைகள் என பலதரப்பட்ட செல்வங்களை வைத்திருந்ததை பார்த்தான் அலிபாபா. அத்துடன் அந்த 40 பேரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த அலிபாபா அவர்கள் பேச்சிலிருந்து அவர்கள் அனைவருமே எதற்கும் துணிந்த கொள்ளையர்கள் தான் என்று அறிந்து கொண்டான் அலிபாபா. அத்துடன் அவர்கள் அனைவரும் அந்த குகைக்குள் போனாங்க. அவர்கள் அவ்வாறு சென்ற மறு நிமிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த அலிபாபா சத்தம் போடாம காலணிகளை கூட மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மெல்ல ஓடி சென்று புதர்களுக்கு ஊடே சென்று கொண்டிருந்த ஒற்றையடி பாதையில் தனது கழுதைகளையும் அனுப்பிவிட்டு அங்கு நின்ற பெரிய மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டான் அலிபாபா. அலிபாபாவால அங்க நடப்பவை எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக காண முடிந்தது. இதற்கிடையில அந்த குகைக்குள் சென்றவர்கள் வெகு நேரம் கழித்து திரும்ப வெறும் கையுடன் வந்தாங்க. அதன் மூலம் கொள்ளையர்கள் 40 பேரும் தான் கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருட்களை எல்லாம் பதுக்கி வைக்கிறதுக்காக தான் அந்த குகைக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அலிபாபா. பிறகு அந்த குகையை விட்டு வெளியே வந்த கொள்ளையர்கள் அந்த குகைக்கு முன்னாடி நின்று மூடுக சிம்சம் என்று சொல்ல அந்த குகை உடனே மூடிக்கொண்டது. அதன் பிறகு அவர்கள் எல்லாரும் தான் வந்திருந்த குதிரைகள்ல ஏறி விரைந்து போனாங்க. முன்னே செல்பவன் தான் அந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை அலிபாபா தனக்குத்தானே ஊகித்து கொண்டாரு. அந்த கொள்ளையர்கள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அலிபாபா மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் அலிபாபாவும் அந்த கல்வர் குகையின் முன்னாடி போய் நின்று திரவாய் சிம்சிம் என்று கூறியதும் உடனே அந்த குகையின் வாயில் திறந்து கொண்டது. அந்த குகைக்குள்ளார போனார் அலிபாபா. அந்த குகை ஒரு பெரிய குடத்தை போல காட்சி அளித்தது. அந்த இடத்துல தங்க கட்டிகளும் மணியும் நகையும் போதும் போதும் என்ற அளவுக்கு கொட்டி கிடந்தது. அதை பார்த்த அலிபாபா உடனே தன்னோட சமயத்தை வீணாக்க விரும்பாம அங்கு காணப்பட்ட பொற்காசுகளை எடுத்து சிந்தாமல் சிதறாமல் 2 மூட்டைகளாக கட்டினான். வேறு எந்த பொருட்களையும் அலிபாபா தொடவும் இல்லை, கலைக்கவும் இல்லை. கொள்ளையர்கள் வைத்துவிட்டு போனது போன்றே மற்ற அனைத்து பொருட்களும் காணப்பட்டது. பிறகு பேராசை குணமில்லாத அலிபாபா அந்த 2 மூட்டை பொற்காசுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து சென்று குகையின் வாயிலை அடைந்தான். பின்னர் மூடுக சிம்சம் என்று அந்த மந்திரத்தை சொல்ல அந்த குகையின் வாசல் மூடிக்கொண்டது.
தான் வந்த சுவடை தெரியாமல் அலிபாபா பொற்காசுகளை கொண்ட மூட்டையை கழுதையின் மீது ஏற்றியபடி தனது வீட்டை அடைந்தான். இப்படியாக தனது வீட்டை அடைந்த அலிபாபா தொழுவத்திற்கு செல்லும் பாதை வழியாக கழுதைகள் இரண்டையும் ஓட்டிக்கொண்டு சென்றான். பின்னர் பொன் மூட்டைகளை மெல்ல எடுத்து வந்து வீட்டின் ஒரு அறையில் பத்திரமாக வச்சான். அப்படி அலிபாபா பொன் மூட்டைகளை வைத்த மாத்திரத்திலேயே அதிலிருந்து எழும்பிய சத்தம் அவனது மனைவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அடுப்படியிலிருந்து வேகமாக வந்தவங்க அலிபாபா கொண்டு வந்த மூட்டைகளை பார்த்தாள். உள்ளே இருப்பவை பொற்காசுகள் தானே என்று அலிபாபாவிடம் கேட்டாள். ஆம் நூர்ஜஹான், ஆனால் உனக்கு எப்படி இது தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான் அலிபாபா. மூட்டைக்குள் நாணயங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து குலுங்கும் சத்தத்தை கேட்டேன், அதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அலிபாபாவின் ஆருயிர் மனைவியான நூர்ஜஹான். தனது மனைவியின் புத்திசாலித்தனத்தை கண்டு ஆச்சரியமடைந்தான் அலிபாபா. நூர்ஜஹானோ அலிபாபாவை சந்தேகம் வரும்படியாக பார்த்தா. அவள் சந்தேகப்படுவதை அவளது பார்வையிலேயே உணர்ந்து கொண்டான் அலிபாபா. அத்துடன் நூர்ஜஹானிடம் நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னான். அதை கேட்ட நூர்ஜஹான், கொள்ளையர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க என்று தனது ஆருயிர் கணவரான அலிபாபாவை எச்சரிக்கை செய்தாள். தனது மனைவி கூறிய வார்த்தையில் இருந்த உண்மையை உணர்ந்தான் அலிபாபா. இனிமே நான் அந்த குகையின் பக்கம் போகவே மாட்டேன், நமக்கு கிடைத்த இந்த செல்வத்தை வைத்தே நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொன்னான் அலிபாபா. அதை கேட்டு அவனது மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. பிறகு அலிபாபாவும் நூர்ஜஹானும் ஒன்றாக உணவு சாப்பிட உட்கார்ந்தாங்க. அப்போது நன்றாகவே இருட்டியும் விட்டது. இந்த சமயத்திற்காக தான் அலிபாபாவும் காத்துட்டு இருந்தான். தனது மனைவியிடம் தான் அந்த பொற்காசுகளை பத்திரமாக நமது சின்ன தோட்டத்தில் இரவோடு இரவாக புதைத்து பத்திரப்படுத்தி வைப்போம். அத்துடன் இப்போதைக்கு புழக்கத்திற்கு மட்டும் சில நாணயங்களை எடுத்து வச்சுக்குவோம் என்றான் அலிபாபா. அதை கேட்ட அலிபாபாவின் மனைவியான நூர்ஜஹான், அவசரப்படாதீங்க, நம்மிடம் உள்ள தங்க நாணயத்தின் இருப்பு நமக்கு தெரிய வேணாமா? அப்போது தானே அதை எப்படி பயனுள்ளதாக செலவழிக்கலாம் அப்படின்ற திட்டமும் நம்மளால் போட முடியும். அதனால் நான் வேகமாக ஓடி போய் உங்கள் அண்ணியாரிடமிருந்து ஒரு படியை அளப்பதற்காக வாங்கி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அண்ணியாரும் அண்ணனும் பேராசை கொண்டவர்கள், அதனால் அவர்களிடம் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு எச்சரிக்கை செய்தான் அலிபாபா. கவலைப்படாதீங்க, நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று கூறியபடி நூர்ஜஹான் காசிமின் வீட்டை அடைந்தாள். காசிமின் மனைவியான ரஸ்யா பேகம் நூர்ஜஹான் வந்த விஷயத்தை பற்றி கேட்டறிஞ்சா. பிறகு இந்த இரவு நேரத்தில் எதை அளப்பதற்காக படி கேட்குறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் பலாப்பழத்தின் பிசினை படியின் அடியில் தடவி கொடுத்தா. எதை அளந்து பார்த்தாலும் படியில் ஒட்டி கொள்ளும், நம்ம அதன் மூலமாக விஷயத்தை ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் ரஸ்யா பேகம் இவ்வாறு செஞ்சிருக்கா. அவளுடைய திட்டம் அறியாத நூர்ஜஹானும் அவளுக்கு நன்றி சொல்லிட்டு அளக்கும்படியை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தா. பிறகு கல்வரு குகையிலிருந்து கொண்டு வந்த பொற்காசுகளை அந்த படியின் உதவியால் அளந்து ஒரு மூட்டையில் கட்டி பத்திரமாக அதனை தோட்டத்தில் புதைத்தனர் அலிபாபாவும் அவனது மனைவியும். தான் செய்கிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தியதால் அலிபாபாவும் அவனது மனைவியும் படியில் தடவப்பட்டிருந்த பிசினின் தகவலை பற்றி அறிய தவறிட்டாங்க. அது மட்டுமல்ல, அவர்களது வழக்கப்படி இரவு நேரத்தில் இன்னொருவர் படியை வைத்து இருக்கக்கூடாது என்பதனால அவசரமாக அலிபாபாவின் மனைவியான நூர்ஜஹான் காசிமின் மனைவியான ரஸ்யா பேகத்திடம் ஓடி சென்று ஒரே இரவில் அவள் கொடுத்தபடியே திரும்பி கொடுத்துட்டா. பிறகு மீண்டும் விரைந்து தனது வீட்டை அடைந்தாள் நூர்ஜஹான். நூர்ஜஹான் படியை கொடுத்த உடனே காசிமின் மனைவி படியை வீட்டுக்குள் எடுத்து சென்று அதுக்குள்ளே என்ன ஒட்டியிருக்குன்னு பார்க்கவும் ஒரு தங்க நாணயம் அதில் ஒட்டியிருந்தது. அதை எடுத்து பார்த்த அவளுக்கு ஒரே ஆச்சரியம். பொன் நாணயங்களை அளக்கும் அளவுக்கா அலிபாபா ரொம்ப பணக்காரனாகிட்டான்? அவனுக்கு அவ்வளவு பொற்காசுகள் எங்கே வந்திருக்கோம்? இதை இப்படியே விடக்கூடாது என்று தனது மனதுக்குள் கூறிக்கொண்டவளாக தனது அன்பு கணவர் காசிம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவரிடம் இதை பற்றியும் கூறி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. காசிமோ ரஸ்யா பேகம் சொன்ன விஷயத்தை பார்த்து ரொம்ப வியந்தான். அவனது மனைவி காசிம் கிட்ட சொல்றா, உங்கள் தம்பி அலிபாபா கிட்ட எப்படி இந்த பொற்காசுகள் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அதன்படி காசிமோ அலிபாபாவை தேடி அந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்தோட போனான். கொஞ்ச நேரத்திலேயே காசிம் அலிபாபாவின் வீட்டை அடைந்தான். அவனுடைய வீட்டை அடைந்த நேரத்தில் அலிபாபாவின் மனைவி அந்த கொள்ளையர்களின் குகை இருக்கும் சரியான இடத்தை கேட்டுக்கொண்டிருக்க அலிபாபா தன்னோட மனைவி கிட்ட விளக்கமாக அதை பற்றி சொல்லிட்டு இருந்தான். அதை காசிம் முழுவதுமாக ஒட்டு கேட்டு முடித்தான். அதுக்கப்புறம் தன்னோட முகத்தில் புன்னகையை வர வைத்து கொண்டு, தம்பி அலிபாபா,
என்று அன்புடன் கூறியபடி காசிம் அலிபாபாவை கூப்பிட்டான். வீடு தேடி வந்த தனது அண்ணனை அலிபாபா பார்த்த உடனே அதிக அன்புடன் வரவேற்றான். வந்ததும் வராததுமா காசிம் அலிபாபா கிட்ட, தம்பி, நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் வந்திருப்பேனே. உனக்கு உண்மையில் எப்படி தங்க நாணயங்கள் கொட்டி கிடந்த அந்த பொக்கிஷ குகையை பற்றி தெரிந்தது என்று கேட்டான். மேற்கண்ட இந்த வார்த்தையை காசிம் சொன்ன மாத்திரத்திலேயே அலிபாபாவுக்கு புரிந்துவிட்டது அண்ணனுக்கு முக்கால்வாசி உண்மை தெரிந்துவிட்டது என்று. இனியும் இந்த விஷயத்தை மறைச்சு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்டு காசிம் கிட்ட எல்லா உண்மைகளையும் கூறி முடித்தான் அலிபாபா. தனது தம்பி கூறிய அனைத்தையும் நன்றாக கேட்டுக்கொண்டான் காசிம். பிறகு வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சதுமே அலிபாபா போன்ற ஏழை பிச்சைக்காரனின் வீட்டில் கை நனைப்பது கூட தரித்திரம் என்று மனதில் நினைத்தவாறு அலிபாபாவிடம் விடை பெற்று கொண்டு வேகமாக கிளம்பினான் காசிம். மிகுந்த பரபரப்போட தன்னோட மாளிகைக்கு போனான். அன்றைய இரவு முழுவதும் காசிம் தூங்கவே இல்லை. அலிபாபா எடுத்து வந்ததை விட அதிக செல்வங்களை எடுத்து வரணும். அவன் 2 கழுதை செல்வத்தை கொண்டு வந்தான். நாம் 12 கழுதைகளை கூட்டிகிட்டு போய் எல்லா செல்வங்களையும் எடுத்துகிட்டு வரணும். அவனை விட பெரிய செல்வந்தனாகணும் அப்படின்ற திட்டம் அவனுடைய மனசில் அந்த இரவு முழுக்க இருந்தது. இந்த ஊருக்கே ராஜாவாகணும் அப்படிலாம் மனக்கோட்டை கட்டி இருந்துக்கிட்டே இருந்தான் அந்த இரவு முழுக்க காசிம். தனது தம்பி கூறியதை மனதிலே வச்சுக்கொண்டு மறுநாள் காசிம் 12 கழுதைகளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த குகைக்கு போனான். அலிபாபா 2 கழுதைகள் நிறைய தானே செல்வத்தை கொண்டு வந்தான். நாம் 12 கழுதைகள் நிறைய செல்வத்தை வாரி கொண்டு வரணும் அப்படின்னு மனசு நிறைய மகிழ்ச்சியோட அந்த குகையை நோக்கி நடந்துட்டு இருந்தான். 12 கழுதைகளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு 24 கோணி பைகளையும் உடன் எடுத்துக்கிட்டு போனான் காசிம். அலிபாபா தன்னிடம் சொன்னபடி அவன் தனக்கு கூறிய அதே பாதை வழியாகவே போனான். அவன் அந்த பாதை வழியாக போயிட்டு இருக்கும்போதே திறந்துடு சிம்சிம் என்றும் மூடுக சிம்சிம் என்றும் அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே போனான் காசிம். ஆனால் ஏனோ அந்த வார்த்தைகளை அவன் ஒரு குறிப்பில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று கூட தோணலை அவனுக்கு. அது அவனது விதி அப்படின்னு தான் சொல்லலாம். கல்வர் குகையின் வாயிலை அடைந்ததும் காசிம் தான் கொண்டு வந்த 12 கழுதைகளையும் சற்றும் யோசிக்காமல் குகையின் வாசல்லையே கட்டி வச்சிட்டான். பிறகு அலிபாபா தன்னிடம் சொன்னபடி திரவாய் சிம்சிம் என்று கூற குகையின் வாசல் திறந்து கொண்டது. அந்த குகையின் கதவு தானாகவே மூடிக்கொண்டது. குகைக்குள் சென்ற காசிம் அங்கு மலை போல காணப்பட்ட ரத்தினங்களைக் கண்டு மலைத்து போனான். விலை உயர்ந்த ஆடைகள் அனைத்தும் அங்கு பல தலைமுறைகளுக்கு கொட்டி கிடந்தன. கணக்கில்லா மூட்டைகளில் பொற்காசுகள் காணப்பட்டன. அதை வாரி வாரி கொடுத்தாலும் ஒரு நாட்டுக்கே பல வருடங்கள் கொடுத்து கொண்டே இருக்கலாம். இதை தவிர வெள்ளி ஜாமான்கள் கணக்கில்லாமல் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்த காசிம் தான் எதற்காக வந்தோம் என்பதையே மறந்துட்டு சில மணி நேரங்களுக்கு மறந்து ஆனந்த தாண்டவம் ஆடினான். பிறகு ஓடி சென்று பொற்காசுகளை எடுத்து எடுத்து மழை போல தன் மேல வாரி இறைத்து கொண்டு விளையாடினான் காசிம். அதனால பொற்காசுகள் எங்கும் சிதறியது. அங்கு காணப்பட்ட நகையெல்லாம் ரொம்ப ஆரவாரத்தோட எடுத்து போட்டுக்கிட்டான். பிறகு தான் கொண்டு வந்திருந்த 24 கோணி பைகளையும் தங்கக்காசுகளையும் வெள்ளி ஜாமான்களையும் வைரக்கற்களையும் உயர் ரக ஆடிகளையும் இன்னும் பல பல விலை உயர்ந்த பொருட்களையும் நிரப்பினான் காசிம். அத்தனையும் அவன் ஒரு ஆளாக தூக்கி கொண்டு போக முடியுமா என்று கூட அவன் நினைக்கவே இல்லை. பேராசை காசிமின் கண்களை மட்டுமல்ல அவனது புத்தியையும் மறைத்தது. இப்படியாக கஷ்டப்பட்டு தான் கோணியில் அடைத்த செல்வங்களை எல்லாம் பல மணி நேரம் பாடுபட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சென்று ஒவ்வொன்றாக குகையின் வாயில் கதவில் அருகில் வைத்தான் காசிம். அவனுக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு. அந்த களைப்பில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டான். பிறகு களைப்பு நீங்கி திற குகையே என்று கத்தினான். குகை திறக்கவில்லை. காரணம், காசிம் அந்த குகை திறக்க உண்மையில் சொல்ல வேண்டிய வார்த்தையை மறந்துட்டான். அதுக்கப்புறம் தன்னோட வாய்க்கு வந்த அத்தனை வார்த்தைகளையும் சொன்னா குகை திறக்கவே இல்லை. சரியாக சொல்ல வேண்டியதை உச்சரித்தால் தானே குகை திறக்கும். காசிம் அலறி துடித்தான். இனி என்ன ஆகப் போகிறதோ என்று அழுதான், கத்தினான். ஆனால் அவனை காக்க யாரும் அந்த குகைக்குள் இல்லை. இப்படி இருக்கும் சமயத்தில் எண்ணற்ற குதிரைகளின் காலடி ஓசைகளை கேட்டான் காசிம். கொள்ளையர்கள் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். உடனே தாம் மூட்டை மூட்டையாக கட்டி வச்ச செல்வங்களை எல்லாம் குகையின் வாயிலிலே போட்டுட்டு குகைக்குள் ஓடி சென்று ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டான். இது இப்படி இருக்க குகையின் வாயிலை அடைந்த கொள்ளையர்கள் தங்கள் குகையின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கழுதைகளை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்தாங்க. எவனோ ஒருவன் எப்படியோ உள்ளே நுழைந்து விட்டான் போல இருக்கிறதே என்று எண்ணியவர்களாய் திரவாய் சிம்சிம் என்று அந்த மந்திர சொல்லை கூறினார்கள். உடனே அந்த குகையின் வாதில் திறந்து கொண்டது. 40 கொள்ளையர்களும் விரைந்து அந்த குகைக்குள் சென்றனர்.
உள்ளே பொற்காசுகள் அனைத்தும் ஆங்காங்கே இறைந்து கிடப்பதைக் கண்டார்கள். அந்த கொள்ளையர்களின் தலைவன் உடனே தனது சகாக்களை அந்த குகை முழுவதுமாக சல்லடை போட்டு தேட சொன்னான். அவர்களும் தேடினர். இறுதியில் காசிம் அகப்பட்டு கொண்டான். அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து தங்கள் தலைவர் முன்னாடி நிற்க வச்சாங்க கொள்ளையர்கள். கொள்ளை கூட்டத்தின் தலைவன் காசிமனை வெறி கொண்டு பார்த்தான். அந்த பார்வையிலேயே காசிம் கதி கலங்கி போனான். தான் தெரியாம குகைக்குள் வந்து விட்டதாகவும் தனக்கு எந்த செல்வங்களும் வேண்டாம், உயிரோடு விட்டா அது ஒன்றே போதும் அப்படின்னு அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனின் கால்களில் விழுந்து கெஞ்சி கதறினான் காசிம். ஆனால் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் காசிமை விடுவதாகவே இல்லை. தனது சகாக்களிடம் அவனை 4 துட்டுகளாக வெட்டி எறியுமாறு கூற அவர்களும் வாழைக்காயை வெட்டுவது போல காசிமின் உடலை 4 துண்டுகளாக வெட்டி எறிந்தனர். அதோடு இல்லாமல் இனிமே யாராவது இந்த குகைக்குள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 4 துண்டுகள் ஆக்கப்பட்ட காசிமின் உடலை 4 மூலைகளில் கட்டி தொங்கவிட்டார்கள். அதுக்கப்புறம்தான் அவர்கள் அமைதி அடைந்து தாங்கள் கொண்டு வந்த கொள்ளை பொருட்களை பத்திரமாக குகைக்குள் வைத்துவிட்டு குகையின் வாயிலை 40 பேரும் அடைந்தனர். பிறகு மூடுக சிம்சிம் என்று சொல்ல அந்த குகை மூடிக்கொண்டது. மற்றபடி அலிபாபா அதற்கு முன் கொண்டு சென்ற 2 மூட்டைகள் பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியவே இல்லை. காசிம் தான் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சமாக பேராசை பிடிச்சு வாரி கொட்டி சிதறியது தான் நிறைய அளவில் எடுத்தது போல இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, காசிமின் வருகையை அவனுடைய மனைவி மிகுந்த ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்தா. போன கணவன் தங்க வேட்டை நடத்தி பொன்னையும் பொருளையும் எடுத்து வருவான் என்ற ஆசையாக இங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருந்தாள் ரஷ்யா பேகம். அவளது கால்கள் தரையில் இருக்கவில்லை என்றுதான் சொல்லணும். அப்படி இருந்தும் நேரம்தான் போய்கொண்டே இருந்ததே தவிர காசிம் வந்த பாடு இல்லை. அதிகாலையிலேயே கல்வர் குகையை தேடி சென்ற காசிம் வெகு நேரம் ஆகியும் திரும்பாததுனால அவனுடைய மனைவிக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது. கண் கலங்கி தவித்தாள். கடைசியில் அலிபாபாவின் வீட்டு கதவை தட்டினாள் ரஷ்யா பேகம். அலிபாபாவோ இந்த நேரத்தில் யார் வந்திருப்பாங்க என்ற கேள்வியுடன் கதவை திறந்தான். கலங்கிய கண்களுடன் அவனது அண்ணியார் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் அலிபாபா. எந்த அண்ணியார் அவனை ஒரு காலத்தில் ஏளனப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அதே அண்ணியார் இப்போ உதவி கேட்டு அலிபாபாவின் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாங்க. வீடு தேடி வந்த தனது அண்ணியாரை மிகுந்த அன்புடன் வரவேற்றான் அலிபாபா. அவனிடம் அழுது கொண்டே, அலிபாபா, கல்வர் குகைக்கு சென்ற உன் அண்ணன் இதுவரையில் வரவே இல்லை. அது எனக்கு மிகுந்த கவலையாக உள்ளது. அதோட அவருக்கு என்ன நேர்ந்திருக்குமோன்ற கவலை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டுருக்கு. எனக்கு தயவு செஞ்சு உதவி செய். உன்னை விட்டா எனக்கு யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல. அண்ணியின் வார்த்தையை கேட்ட அலிபாபா, அண்ணனுக்கு ஏதும் ஆகாது, அவர் வந்து விடுவார், கவலைப்படாதீங்க. அவர் நிறைய செல்வங்களை அள்ளி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பார். அதனால தான் சுமக்க முடியாமல் கழுதைகள் மெதுவாக வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தான் அலிபாபா. அலிபாபா சொன்ன ஆறுதல்ல கொஞ்சம் தைரியமாக இருந்தா ரஷ்யா பேகம். ராத்திரி அப்படின்றதுனால அலிபாபாவே தன்னோட அண்ணி கூட அவளது வீடு வரைக்கும் போய் விட்டுட்டு வந்தான். பிறகு தான் வீட்டுக்கு திரும்பிய அலிபாபா அண்ணனை நினைத்து மிகுந்த கவலை கொண்டான். அந்த இரவு வேளையில் அவனால் சரியாக தூங்கக்கூட முடியல. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு நேரம் ஆகியும் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வரலையே என்றால் அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று அவனது உள்மனம் அவனிடம் சொன்னது. ஒருவேளை தன்னோட அண்ணனுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த பிணத்தை பகலில் கொண்டு வர முடியாது, நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் என்று எண்ணி அலிபாபா ஒரு முடிவுக்கு வந்தான். தனது மனைவி நூர்ஜஹானை அழைத்து அவளிடம் சொல்லிவிட்டு அந்த இரவு வேளையிலேயே தனது 2 கழுதைகளுடன் புறப்பட்டான் அலிபாபா. அன்றைய தினம் அமாவாசையாக இருந்ததுனால, வானம் தெளிவாக இருந்ததுனால அந்த இருட்டை பற்றி அவன் கவலை கொள்ளவே இல்லை. குகையினுள் இரவு பகலாக பெரிய எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்த அலிபாபா குகையினுள் செல்வதற்கும் அஞ்சவில்லை. எனினும் அவனது கவலையெல்லாம் அவனது அண்ணனை பற்றியே இருந்தது. நிச்சயம் தன்னுடைய அண்ணன் உயிருடன் இல்லை என்பது மட்டும் அவனது மனம் திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த மனநிலையில்தான் அலிபாபா கல்வர் குகையின் வாயிலை அடைந்தான். திறவாய் சிம்சிம் என்று அவன் சொல்ல அந்த குகையின் வாயில் வழக்கம் போல திறந்து கொண்டது. தனது அருமை அண்ணனின் பெயரை சொல்லி அழைத்த வண்ணம் உள்ளே சென்றான் அலிபாபா. ஒரு இடத்துல ரத்தம் ஆறு போல பாய்ந்து உறைந்து கிடந்ததை பார்த்தான் அலிபாபா. அது வந்த வழியை பின்பற்றி சென்ற அலிபாபா தனது அண்ணனின் 4 துண்டுகளான உடலை கண்டான். அந்த கோர காட்சியை கண்ட மட்டில்
அழுது துடித்தான் அலிபாபா. பிறகு முதல் வேளையாக அந்த 4 துண்டான உடலை ஒன்றாக சேர்த்து வைத்து கட்டினான். அதை ஒரு மூட்டைக்குள் அடைத்தான். குகையின் வாயிலை அடைந்தான் அலிபாபா. பின்னர் அந்த குகையின் வாயிலை மூடும் மந்திரத்தை அலிபாபா உச்சரிக்கவும் அந்த குகையின் வாயில் கதவு மூடிக்கொண்டது. வருத்தத்துடன் தன் உடன் பிறந்தவனின் துண்டாக்கப்பட்ட உடலை கழுதையின் மீது மூட்டையில் வைத்து ஏற்றிய வண்ணம் அண்ணனின் வீட்டை அடைந்தான் அலிபாபா. அங்கு வெளித்திண்ணையில் படுத்திருந்த அண்ணன் வீட்டு பணிப்பெண்ணான மெர்ஜியானாவை மெல்ல அழைத்து வெளியே கூட்டி வந்து விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது பேசும் குரல் கேட்டு காசிமின் மனைவி வெளியே வந்தா. தனது கணவர் கொள்ளைக்காரர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தாள் அவள். அதை கேட்டு அதிர்ந்து போனா. கண்ணீர் விட்டு கண்களை மூடிக்கொண்டு அழுதா. வாய் உலர்ந்து போனது. அதை கண்ட அலிபாபா அண்ணனின் உடல் துண்டாக்கப்பட்டு இருப்பதால் அழுது புலம்பி ஊரை கூட்டிவிடக்கூடாது என்றும் பின்னர் பெரிய வழக்காகிவிடும் என்றும் கூறினான். எனவே ரஷ்யா பேகம் தனது அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். 4 துண்டுகளாக்கப்பட்ட காசிமின் உடலை அலிபாபா என்ன செஞ்சான்? கொள்ளையர்கள் குகைக்கு திரும்பி வந்தபோது காசிமின் உடல் காணாமல் போனதை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க என்ற இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.